ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த நாறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த நாறுதலே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம் தேவாதி தேவனை, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா. உன்னதரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் உயர்ந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எங்கள் தாபரரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்க இன்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். ஆராதிக்க இன்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஓற்றுமண்டவரே நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஆண்டவரே உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே ஹalleluya, ஆமென். உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேகத்தார். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆமென். அற்புதரே அற்புதரே உம்மை ஆராதிப்போம், ஆமென். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தார், உன்னத பரலோக அபிஷேக. ஆராதிக்க ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதரே, உன்னதமானவரே, வல்லவரே, எங்கள் வழிகாட்டியே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையே, நங்கூரமே, அல்லேலூயா, எங்கள் புகலிடமே, எங்கள் புகழ்ச்சியே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதரே, அடைக்கலமே, அல்லேலூயா, பரிசுத்தரே, எங்கள் பரிகாரியாக கர்த்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, இன்று நிரப்பும் ஆண்டவரே, இன்று நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, 1000 நாமங்களை உடைய வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, என் தகப்பனே, சர்வ சிருஷ்டிகரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, சமாதானத்தின் பிரபுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சமாதானத்தின் காரணரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவா, உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே. ஆமென். என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே. என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். ஆமென். இயேசுவே, ஆமென். எனக்கு யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம். இயேசுவே, நீர் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு. நீ மாத்திரம் போதும். இயேசுவே, ஆமென். மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். இயேசுவே, எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் பார்த்துக் கொள்கிறவர். உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்த அற்புதமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, சர்வத்தையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதவர். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலையில எங்களோடு கூட மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும், உடைய மகிமை நிறைந்திருக்கட்டும். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கடந்த நாட்களில் சிலுவையை குறித்து நாம் பார்த்தோம். சிலுவையினுடைய மேன்மை என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். மறுபடியும் அதே செய்தியை கொஞ்சம் வித்தியாசமாய் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது சிலுவையினுடைய உபதேசம் அது நமக்கு பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிற. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை குறித்து நாம் ஏன் அந்த உபதேசம் நம்ம ஏன் கேட்கணும், சிலுவையை நாம் ஏன் தியானிக்கணும்? இப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை சற்று அறிந்த பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், இல்லை வேறு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம், உடனே நெத்தியில் என்ன செய்வோம், ஸ்தோத்திரம், நம்ம சிலுவை அடையாளம் என்ன செய்வோம், அப்படி போடுவோம். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் சிலுவையின் அடையாளத்தை என்ன செய்வோம், போடுவோம். சிலவங்க கட்டில் சுற்றி சுற்றி என்ன செய்வாங்க, அப்படி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க, கட்டில் சுற்றி அப்படியே சிலுவை மார்க் பண்ணுவாங்க. ஆமாம், கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. சரி, நல்ல பழக்கம்தான். அப்போது ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா, இந்த சிலுவை என்னை பாதுகாக்கணும், இந்த சிலுவை என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், அதை செய்கிறோம். உலக ரீதியாக செய்கிறோம். சர்ச்சில் சிலுவை நம்ம சபையில் என்ன வைக்கலை, சிலுவை மேலே என்ன செய்கிறோம், வைக்கிற அடையாளம் இது சிலுவை. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல அப்படின்னா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையே அல்லாமல் நான் ஒன்றை என்ன செய்வன மேன்மை பாராட்டவே மாட்டேன். அப்போ அன்னைக்கு கொடூரமான தண்டனை, தூக்கு தண்டனை போல அன்னைக்கு கொடூரமான தண்டனை, கொடூரமான குற்றவாளிகளுக்கு கொடூரமான தண்டனை சிலுவையிலே அடிப்பது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆகவே அந்த கொடூரமான அந்த சிலுவையில் தான் கொடூரமான தண்டனை பெற்றோரை போல, கொடூரமான குற்றவாளியை போல ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் என்ன செஞ்சாங்க, அறைந்தாங்க. நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். அப்போது அநேகர் சிலுவையிலே அங்கே மரித்தார்கள். ஏன், அவரோடு கூட கூட 2 கள்ளன்களை என்ன செஞ்சாங்க, சிலுவையில் தான் அடித்தாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மார்க் பண்ணுறது எந்த சிலுவை இல்லையா? இப்போ நெத்தியில் போடுற சிலுவை எந்த சிலுவை, கட்டில் சுற்றி போடுற சிலுவை, சாப்பாட்டை சுற்றி போடுற சிலுவை எந்த சிலுவை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். நான் மார்க் பண்ணுற சிலுவை, நான் தியானிக்கிற சிலுவை என் ஆண்டவராகிய இயேசுனுடைய சிலுவை. கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போது மார்க் பண்ணால் போதாது, நெத்தியில் அடையாளம் போட்டால் போதாது. அப்போது அந்த அடையாளத்துக்காக அல்ல, அந்த சிலுவையினுடைய தன்மையை, அந்த சிலுவையினுடைய மேன்மை குறித்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அறியணும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அங்கே எழுதும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் இல்லையா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு
அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது பைத்தியமாய் தெரியும். இது என்ன வாழ்க்கை? என்ன நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? இந்த இயேசு என்ன அவர் உண்மையிலே ஒரு தெய்வமானா சிலுவைக்கு போகாமல் அவரால் தப்பிக்க முடியல. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாருங்கிறது அவங்க இன்னும் அறியலை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, அது பிரோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கதுமையும் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்து நான் தியானிக்கிறது, சிலுவையை குறித்து நான் அறிந்து கொள்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அறிந்து கொள்வது, அதனுடைய உபதேசத்தை கேட்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அது எனக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. கதுமையும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய சிலுவை எனக்கு மேன்மை. இந்த உலகத்தில் அநேக சிலுவைகள் இருந்தது, அநேக சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எனக்காக மரித்து எனக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மாத்திரமே எனக்கு மேன்மை. அது ஒன்று தான் எனக்கு என்ன செய்யும்? மேன்மையானதை எனக்கு தரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசிப்போமே 1 பேதுரு அந்த 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் அந்த 24 வாசிப்போம். 1 பேதுரு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்த. மறுபடியும் வாசிப்போமே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்பினால. அப்போ நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்தார். அப்போ அந்த சிலுவை எனக்கு எதுக்கு மேன்மையாக இருக்கிறது? அந்த சிலுவையினால எனக்கு கிடைத்த நன்மை என்ன? அந்த சிலுவை எப்படி எனக்கு நன்மையை தருகிறது? ஏன் அந்த சிலுவையை குறித்த அந்த உபதேசத்தை நான் ஏன் கேட்கணும்? சிலுவையை குறித்து நான் ஏன் தியானிக்கணும்? அந்த இயேசுடைய சிலுவையை நான் ஏன் நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, அந்த சிலுவையின் மேலே நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையின் மேலே அவர் சுமந்தார். கர்மம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சிலுவையை அவர் சுமக்க முடியாதபடி அவர் சுமந்து போனார். அந்த அளவுக்கு பாரம் இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களும், இந்த உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அந்த சிலுவையுடைய உபதேசம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படி சொன்னால், அது எனக்கு எப்படி மேன்மையும் எனக்கு எப்படி அது பலனையும் எனக்கு தருகிறதுன்னு சொன்னால், என்னுடைய பாவங்களை அந்த சிலுவையிலே சுமந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் செஞ்ச பாவத்துக்காக அவர் பாவமாக்கப்பட்டு அந்த சிலுவையிலே அவர் என்ன செஞ்சார்? சுமந்தார். நான் பெற வேண்டிய அந்த தண்டனை, எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை, நான் பெற வேண்டிய தண்டனையை அவரே என்ன செஞ்சார்? அதை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 2வது கல்லணை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்தோம். அதாவது அவர் எந்த தப்பிதமும் செய்யலை. என்ன ஒருத்தன் அவரை பரியாசம் பண்ணுறான், நீ உண்மையிலே தேவகுமார்னா உம்மையும் என்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ள விடுவித்துக்கொள்ள சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்லணும்? ஒருத்தன், அதாவது அவர் ஒரு பாவம் செய்யலை, நாம் செஞ்ச பாவத்தை அவருடைய செஞ்சார், அவர் சுமந்தார். கர்மம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிப்போமே, அந்த பகுதியை எத்தனாவது அதிகாரம் அந்த சுவிசேஷத்தில் சுவிசேஷம் லூக்கா 23 கடைசியில் லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரத்தில்
அந்த வசனம். ஸ்தோத்திரம். அந்த 40 வாசிப்பு 40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தார். அப்போது ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறதுங்கிற அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ நான் தண்டிக்கப்படுவது நியாயப்படி நான் தண்டிக்கப்படுகிறேன். நான் செய்த தவறுக்காக, நான் செய்த பாவத்துக்காக நான் தண்டிக்கப்படுகிறேன். ஆனால் அவன் தகாத ஒன்று செய்யலையே, இல்லையா? தகாத ஒன்று செய்யலையே. ஆனால் சொல்கிறான், ஆண்டவரே, இயேசுவினுக்கு, ஆண்டவர், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடி என்ன செய்யும்? அப்போ ஒரு பரலோகம், இன்னொரு ராஜ்யம் இருக்குங்கிறத அவனுக்கு நல்லா தெரியுது. கதுமையும் உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லாம் எப்போ சொல்லணும்னா, அது நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் நாள் இருக்கு, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, இல்லையா? எல்லாரும் அப்படி சொல்லணும். நான் கல்லணை போல கடைசியில் ஏற்றுக்கொள்ள. கல்லன் எந்த நிலைமையில் இருந்தான்? கத்மயம் உண்டு, அல்லேலூயா. அவரோடு கூட என்ன செஞ்சான்? தொங்கிட்டு தான் இருந்தான். நம்ம அப்படி ஒரு டைலாக் வச்சுருக்கிறோம். கல்லன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பலையா? அவன் மனம் திரும்பி என்ன பண்ணான்? மனம் திரும்பினா அவன் கடைசி நேரத்தில் அவரோடு சிறுவில் என்ன செஞ்சான்? தொங்கினா. மனம் திரும்பினா தேவராட்சியத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். நீங்கள் மனம் திரும்பி இந்த பூமியில் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, இன்னும் வயசாகட்டும், அதுக்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் முடிச்சு. நான் அப்படி சொன்னவன் தான், இல்லையா? நான் அப்படி சொன்னவன் தான் 28 வயசில் மாட்டிக்கிட்டேன், இல்லையா? இன்றைக்கி கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகிட்டு, 33 வருஷம் ரட்சிக்கப்பட்டு. நானும் இந்த மாதிரி டைலாக் பேசினவன் தான். எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் 60 வயசுக்கு மேலே தான் நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படி சொன்னவன். நான் கடைசி 28 வயசில் முதலாக ஓடினவன் சர்ச்சை பார்த்து. கது மகிமை உண்டாவது, அல்லேலூயா. ஆண்டவர் டச் பண்ணால் போதும், ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நினைக்கிறோம் நமக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தால் பரவாயில்ல, இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடக்கூடாது, அதுதான் பெரிய காரியம். கது மகிமை உண்டாவது, அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற அந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நாளைக்கு நாளை கழிச்சுன்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம்? தள்ளி போடவே கூடாது. கத்மயம் உண்டாவது, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே அவர் சுமந்தார். கத்மயம் உண்டு, அல்லேலூயா. அந்த சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு என்ன போதிக்கு அப்படின்னா, எனக்கு என்ன பலனை தருது அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் பாவத்தை அந்த சிலுவையிலே என் ஆண்டவராய் இயேசு சுமந்து தீர்த்தார். கத்மயம் உண்டாவதா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 6ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6 வசனம் 6. ஆகையால் நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இனி ரட்சிக்கப்படும் சொல், இனி பாவத்துக்கு நான் ஊழியம் செய்யாதபடி இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட அறிந்திருக்கிறோம். அப்போது இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, இது ஞானஸ்தானத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து வர, அவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனிதனை நம்ம என்ன செய்கிறோம்? நாம் தரித்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதுக்கு அந்த 6ல் கூட
அந்த முதல்ல நம்ம வாசிக்கிறோம். அதே போல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த 9 வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9 வசனம். ஒருவருக்கொருவர் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னை, அதாவது சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அப்போ பழைய மனுஷனை நாம் களைந்து, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தரித்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் உண்டு. எபேசியர் 4:24 வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலையும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, மேல வாசல் 22 அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்க உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அப்ப புதிய மனுஷன் அப்படின்னா தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பழைய மனுஷன் மோசம் போக்கு, அதாவது நடக்கை, அதாவது தவறான நடக்கை, மோசம் போக்கு இச்சைகளால கெட்டு போகிற, கெட்டு போனவர்களாய் பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப இதுதான் ஞானஸ்தானம் நடக்கிறது. ஞானஸ்தானத்தில் நடக்கிற காரியம் இதுதான். ஞானஸ்தானம் சும்மா இங்கே எந்திரிக்கிறது இல்லை, சும்மா எந்திரிச்சு அப்படி போய் ஒரு விருந்து வைக்கிறது கிடையாது, கிடாக்கறி சோடு போடுறது கிடையாது. ஞானஸ்தானம் அப்படின்னா உன் பழைய வாழ்க்கை மாறணும். அதுதான் ஞானஸ்தானம். உன் பழைய வாழ்க்கை மாறும். ஞானஸ்தானம் சொல்லி ஒன்று எடுத்துட்டு நாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு இடப்பட்ட நாட்களில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய சாபம். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் இருப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்வது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஒரு பெரிய சாபம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம செய்யறக்க நாம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். சர்ச்சில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது. சர்ச்சில் நமக்கு என்ன, நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதுதான் மெயினான காரியம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு போக முடியாது. ஞானஸ்தானம் நடக்கிற நன்மைகள் என்ன? ஞானஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மோசம் போக்குற பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். அதான் ஞானஸ்தானத்தை கொண்டு போகுது. அப்போ புதிய மனுஷனை நம்ம நினைச்சோம் தரித்து கொள்ளுகிறோம். அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. மெய்யான நீதியும் பரிசுத்தமும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இதுதான் புதிய மனுஷனை தரித்து கொள்வது. அப்போ முங்கி எந்திரிப்பது பழைய மனுஷனை, பழைய ஆடையை களைந்துட்டு புதிய ஆடையை நம்ம என்ன செய்யறோம்? தரித்து கொள்ளுகிறோம். பரிசுத்தத்தை நம்ம தரித்து கொள்ளுகிறோம். மெய்யான நீதி, உண்மையான நீதியை, பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? தரித்து கொள்ளுகிறோம். இனி கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஞானஸ்தானம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. சும்மா ஏதோ 4 பேரை கூட்டி வைக்கிற ஞானஸ்தானம் அல்ல. ஏதோ எனக்கு வயசாயிட்டு ஞானஸ்தானம் கொடுங்க, அப்படி இல்லை. ஞானஸ்தானம் கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம தவற விடவே கூடாது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. கல்லனை போல சொல்லக்கூடாது, எனக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் காலம் இருக்குன்னு சொல்லாதீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன, அதை நீங்க முயற்சி பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்படணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களாகவே சில நன்மைகளை தட்டி கழிக்காதீங்க. நாளைக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. அப்போ சிலுவை, அந்த உபதேசம் என்னை ரட்சிக்கிறது.
அந்த உபதேசத்தை கேட்டதனாலே அந்த சிலுவையிலே என் பாவங்களை சுமந்தாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நான் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை பரிசுத்தத்தை நான் என்ன செஞ்சேன், நான் இணைத்து கொண்டேன். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஞானசம் எடுக்கணும். சிலுவையை குறித்த உபதேசம் அதுதான். அடையாளம் போடுவதற்கு அல்ல, நெத்திலையும் கட்டிலையும் அடையாளம் போடுவதற்கு அல்ல, சாப்பாட்டில் அடையாளம் போடுவதற்கு அல்ல. சிலுவை ரட்சிக்கப்படணும். சிலுவை குறித்த உபதேசம் அதுதான். அங்கங்க அடையாளத்தை போடுவதல்ல, அடையாளத்துக்காக சிலுவை அல்ல. ரட்சிக்கப்படணும், பாவத்தை ஒப்பு கொடுக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அது சொல்லுயா. ரெண்டாவது ஸ்தோத்திரம். கலாத்தியர்லே ஒரு வசனம் உண்டு. நான் எழுதுனதை விட வேற பக்கம்தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கே போகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்தை வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அப்போ சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, என் சாபத்தை மாற்றுகிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதாவது அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று, அப்ப சிலுவையிலே மரிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் இல்லையா? இப்போ தூக்கு தண்டனை கொடுத்தா நம்ம என்ன சொல்றோம்? தூக்கு தண்டனை கொடுத்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் கொடூர குற்றவாளி இல்லையா? கொடூர குற்றவாளி. கடந்த நாட்களிலே யூடியூப்ல ஒரு சங்கர் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி, நான் வாலிப நாட்களில் அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அந்த சங்கரை குறித்து ஆட்டோ சங்கருடைய காரியத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த போலீஸ் அதிகாரி அவர் தான் தூக்கியிருக்கார், அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பேட்டிக்கு கொடுக்குறான். கடைசியில் அவன் பைபிள் படித்தானு வந்து கேட்குறாரு. அப்போ ஆமாம், அப்போ உள்ள கிறிஸ்டியனில் சர்ச்சு எல்லாம் உள்ளே நடக்கும், எல்லா மதத்தை குறித்தும் அங்கே வருவாங்க, விரும்பினவங்க போகலாம். அப்போ சங்கர் அங்கே போனான். ஆனால் அவன் தூக்கை குறித்து அதை ராத்திரி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி 3 மணி வரைக்கும் கேட்டானா, ஏதாவது தகவல் வந்துச்சா? கடைசி நேரத்தில் தூக்க தண்டனை நிறுத்தப்படுமா நிறைவேற்றுக்கு. அவன் கூட சேர்ந்த சிவாஜிங்கிறவனுக்கு நிறுத்தப்பட்டது. எடிசனுங்க தூக்கினாங்க, மதுரையில் தூக்கினாங்க. மற்ற 3 பேரும் கூட சேர்ந்த கூட்டவன். நல்ல ஞாபகம் இருக்குது, நான் பேப்பர் நல்லா படித்தேன் அந்த நேரத்தில். அப்போது அவனுக்கு கடைசியில் தூக்கு நிறுத்தப்பட்டது. சிவாஜிங்கிறவனுக்கு எடிசனை தூக்கிட்டாங்க மதுரையில். அப்போ இவனுக்கும் வரும்னு சொல்லி பார்த்துல வரல. அப்போது அவன் சொன்னால் ஒன்று சொன்னான். என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல, நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் செஞ்ச தவறுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் சொன்னான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இந்த சங்கர் சொன்ன வார்த்தை சொல்லுகிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு, அந்த பாவம்னு சொன்னான். அந்த பைபிளை படித்ததுனால நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை தான். எனக்கு மரணத்தை குறித்து எந்த கவலையும் கிடையாது. என்ன நீ தைரியமாக என்ன செய்யலாம், நான் சந்திக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஒரு பயம் கூட கிடையாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவன் கையை கெட்டும்போது கூட சொன்னான், கையை கெட்ட வேண்டாம், என்னை சும்மாவே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான். கடைசியில் அந்த போலீஸ் அதிகாரி அவங்க கூட ரொம்ப நாளாக அவனோடு இருந்தனால அவருடைய கையை கொடுங்கன்னு சொல்லி அவன் கையை கொடுத்து அவருடைய அந்த போலீஸ் அதிகாரி கையை முத்தமிட்டானான். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அவர் அந்த சாட்சியை சொல்லும் போது அவரே கண் கலங்குறார், அந்த போலீஸ் அதிகாரியே கண் கலங்குறார். கத்மயம் உண்டாவதான். அல்லேலூயா. ஏன்னா கடைசியில் அவன் பைபிள் படித்தான். அப்போ தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டான் இல்லையா? அவனுக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலங்கிற சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேர் விடுதலையாக்கப்பட்டு நிறைய சாட்சி சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை கைதி விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் தேவன் அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்காவிட்டாலோ, கடைசி நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, எனக்கு நியாயமாய் கொடுக்கப்படுகிற தண்டனை அப்படின்னு அதை மனப்பூர்வமாக ஏற்றான. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா.
அவன் பைபிள் படித்தவன், அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த போலீஸ் அதிகாரியை சொல்கிறார், அவன் கரெக்டாக ப்ரேயருக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். ஜெயிலில் பாருங்கள். அப்போது உண்மையிலே அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சிலுவையிலே அடிக்கப்படுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் கொடூரமான குற்றவாளி மாத்திரமல்ல, அவன் சபிக்கப்பட்டவன். அந்த வசனம், அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் யாராக இருந்தாலும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். சிலுவை குறித்த உபதேசம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன உணர்த்துகிறது அப்படின்னா, என்னுடைய சாபத்தை அவர் அந்த சாபமான சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. நான் செஞ்ச பாவம், நான் சபிக்கப்பட்டவன். நான் செஞ்ச பாவம் குற்றவாளி மாத்திரமல்ல, கொடூரமான குற்றவாளி மாத்திரமல்ல, கொடூரமான பாவி மாத்திரமல்ல, நான் சபிக்கப்பட்டவன். இந்த உலகத்திலே புறந்தள்ளப்பட்டவன். சாபம், சபிக்கப்பட்டவன். யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் சாபத்தை. நான் அந்த உலகத்திலே மனிதர்களால் நான் புறந்தள்ளப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். அப்படி எழுதியிருக்கிற அந்த பிரமாணத்தை என் ஆண்டவராய் இயேசு எனக்காக மாற்றினார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நான் சபிக்கப்பட்டவன். இந்த உலகம் பிரமாணம் என்னை குறித்து என்ன சொன்னது? நான் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது. அந்த எழுத்தை என் ஆண்டவராய் இயேசு மாற்றி அந்த சாபத்தை அவரே சுமந்து தீர்த்தார். என் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். சபிக்கப்பட்டவன் நான் அல்ல, நான் சபிக்கப்பட்டவன் நான். என் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே மரித்ததனாலே, அந்த சாபமான சிலுவையிலே மரித்ததனால என் சாபம் மறினது. சிலுவை குறித்த உபதேசம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, என் சாபத்தை மாற்றினது. என் சாபத்தை மாற்றினது. என் குடும்பத்தின் சாபத்தை மாற்றினது. நான் செய்த தவறுக்கு நான் சபிக்கப்பட்டவன். நான் சபிக்கப்பட்டவன், நான் தண்டனைக்குரியவன். ஆனால் அவ்வளோ பெரிய சாபத்தை என் ஆண்டவராய் இயேசு அந்த சாபமான சிலுவையை சுமந்து தீர்த்தார். என்னுடைய சாபத்தை சுமந்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சிலுவை குறித்த உபதேசம் அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. என் சாபத்தை மாற்றக்கூடிய சிலுவை, என் பாவங்களை மாற்றக்கூடிய சிலுவை, என் பழைய பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடிய சிலுவை. 40 நாள் உபவாசம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. 40 நாள் உபவாசம் இருந்து தியானம் பண்ணி அந்த உண்டியில சேர்த்து பணம் சேர்த்து தேவையில்லாத செலவை அந்த பணத்தை உண்டியில போட்டு அந்த சர்ச்சில் கொண்டு கொடுத்தவனே பாவம் போயிடாது. நீ செஞ்ச பாவம், ஒவ்வொரு பாவமும் அந்த உண்டியில போடப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம எதையாவது சொல்லி நம்ம தப்பிக்க பார்க்கிறோம். உண்டியில பணம் போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். தேவையில்லாத செலவை நான் நிறுத்தி அந்த உண்டியில போட்டு அதை கொடுக்க அது தவறு கிடையாது, நல்லதுதான். ஆனால் ரட்சிக்கப்படலையே இல்லையா? நம்ம பழக்க வழக்கம் இன்னும் மாறலை. நம்முடைய ஜென்ம சுபாவம் நமக்கு இன்னும் மாறலை. அப்ப சிலுவை என் சாபத்தை மாற்றினது. என் குடும்பத்தின் சாபத்தை மாற்றினது. என் குடும்பம் பெரிய சபிக்கப்பட்ட என் குடும்பம். அதிகமான வசதி வாய்ப்புகள், சொத்து சண்டைக்கு செய்வனை வச்சு மாற்றி மாற்றி வச்சு என் குடும்பமே சாபம். எனக்கு முந்தின 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ள சாபங்கள். என் பாட்டிக்கு அம்மா, எங்கள் அம்மா வரைக்கும் அது நீடித்து கொண்டே வந்தது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால எல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு எங்கள் அம்மா வழியில் உள்ள ஃபேமிலி குடும்பம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சது. சாபத்தில் செய்வனை ஒன்றுக்கு ஒன்று மாற்றி அன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும். நீ செய்வனை வச்சா இன்னைக்கு உனக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது உனக்கு சாபம். அது சாபத்தை கொண்டு வரும்.
வாழ தப்பவே முடியாது கர்த்தருக்கு முன்னாலே. நாம் நினைக்கிறோம் அடுத்தவங்களை கெடுக்கிறோம், அடுத்தவங்களை கெடுத்து பேசுகிறோம், அடுத்தவங்களை பிரிக்கிறோம், குடும்பத்தை பிரிக்கிறோம். இன்னைக்கு நல்லா இருக்கும், அது உனக்கு சாபம். அது என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு நீ பதில் சொல்லி ஆகும். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதா. கடைசிலோய்யா நம்ம ஈஸியாக குடும்பத்தை பிரிக்கிறோம், நல்ல ஐக்கியத்தை கெடுக்கிறோம். நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த ஐக்கியத்தை கெடுக்க என்னென்ன செய்வோம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பெரிய சாபம். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுவுமே தப்ப முடியாது கர்த்தருக்கு மேல தப்பு. இன்னைக்கு நல்லா இருக்கும், காலம் வரும் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு உடனே கூட தீர்ப்பு. அன்னைக்கு அப்படி காலங்கள் தலைமுறையில் கடந்து வந்துச்சு. இன்னைக்கு அப்படி இன்னைக்கு உடனே கூட கதை நியாயம் செய்கிறார். யாரும் தப்பவே முடியாது. என் சாபத்தை என் ஆண்டவர் மாற்றினார், என் குடும்பத்தின் சாபத்தை என் ஆண்டவர் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் யாரும் என்று சொல்ல முடியும், யாரும் தப்ப முடியாது. சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரம் அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். என்னை சாபம் எங்கள் முன்னோர்கள் செய்த அக்கிரமங்கள் என்னை பாதிக்கலை. எங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். சிலுவை குறித்த உபதேசத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். எங்கள் சாபத்தை நான் நிறுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதனுடைய எஃபெக்ட் எங்கள் அம்மா வரைக்கும் இருக்கும். எங்கள் அம்மா வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருந்தது. முன்னோர்கள் செய்த அக்கிரமங்கள், சொத்துக்கு சண்டை போட்டு செய்வனை வச்சு எல்லாமே அழிஞ்சு நாசமாக போயிட்டு இன்னைக்கு அந்த வீடு கிடக்கு. அதை எடுத்து கட்டணும்னு நினைக்கிறோம், முடியலை. ஆர்வம்லாம் போகுது. இதில் போய் கெட்டவா, அது என்ன செய்யலாம், எடுத்துட்டு வேற மாதிரி செய்வோம் அப்படிங்கிற இது இருக்கு. இன்னைக்கு அது எங்களுக்குள்ள சொத்து இருக்கு, வீடு மட்டும் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் தலைமுறை நல்லா இருக்கு. சிலுவை குறித்த உபதேசம் எங்களுக்கு பலனா இருக்கு, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. எங்கள் சாபத்தை மாற்றினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசிப்போம். ஸ்தோத்திரம். எபேசியரில் ஒரு வசனம் உண்டு. ஸ்தோத்திரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அந்த 14 வாசிப்போம். 14, 15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப அந்த சிலுவை எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. இந்த சிலுவை குறித்த உபதேசம் எனக்கு வெற்றியை கொடுக்கிறது. எதுல இருந்து அப்படின்னா, எனக்கு எதிரடையாய் எழுதப்பட்ட காரியத்திலிருந்து, எனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட காரியத்தில் இருந்து, எனக்கு விரோதமாய் இருக்கிற செயல்பாட்டில் இருந்து, எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கையில இருந்து இந்த இயேசுனுடைய சிலுவை எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது. அந்த வசனம் நமக்கு எதிரடையாய் எழுதப்பட்ட கையெழுத்து. இது ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கட்டும், நமக்கு ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்து. எங்கள் ஒரு பக்கத்து ஒரு ஊர் இருக்கிறது. எங்கள் சம்மந்தார் ஒரு பக்கம், ஊர் பேரை சொல்ல விரும்பலை, மேலே குழாய் கிடக்கு. எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் அங்கே தான். எங்கள் ஊர்லேருந்து திடீர்னு கூட்டம் போவோம், திடீர்னு கூட்டம் வரும். எடுக்கிறது வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு அங்கே தான். எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலுவை என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு எதிரடையாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து நம்ம வீட்டின் குடும்பத்தின் நடுவில் இருந்து எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார். அது அடிக்கப்பட்டார். துரைத்தனங்களையும்
அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் வெளிரங்கமாக்கி சிலுவை மேலே எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். எனக்கு எதிரடையாக எழுதப்பட்ட எல்லா சிலுவை குலைத்து விடுகிறது. இயேசுவினுடைய சிலுவை அதை குலைத்து போடுகிறது. அது ஒன்றுமில்லாமல் குலைத்து போட்டு அதை எடுத்து சிலுவையிலே ஆணி அடிக்கிறார். அது செயல்படவே முடியாது. கத்மயம் உண்டாவது அகலையிலோய்யா அஜலோய்யா. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றின் மேலையும் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். இந்த சிலுவையை குறித்த உபதேசம் என் வாழ்க்கையில் ஜெயத்தை தந்திருக்கிறது. எனக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்து, எனக்கு எதிராக செயல்பட்ட காரியத்தில் இருந்து என் ஆண்டவராய் இயேசுனுடைய சிலுவை, அந்த உபதேசத்தை நான் கேட்டதுனால, அதன்படியே நான் தியானிக்கிறதுனால, நடக்கிறதுனால எனக்கு எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறது. கதநாது மயம் உண்டாவது அல்லேலூயா. ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பெல்லிஸ்டோனி ஆவி மேற்கொள்ள முடியாது. இயேசு நாமத்தில் பயப்படாதீங்க. நீ ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு எதிரடியாக எழுதப்பட்ட கையெழுத்து உம்மால குலைத்து போட முடியும். இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. நீர் அந்த சிலுவையில் எனக்கு விரோதமாக எழுதப்பட்டதை நீர் ஆணி அடிச்சிருக்கிறேன். யார் எனக்கு விரோதமாக எழுதினாலும், எந்த காலுக்களை கொண்டு வச்சாலும், கைக்களை கொண்டு வச்சாலும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. அப்படி சொல்லுவையா. 25 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு சொல்லி தெரியும். ஒரு ஊழியக்கார் தான். 2 பேருக்கு ஒரே தரிசனம், எனக்கு என் மனைவிக்கு. சனிக்கிழமை எனக்கு வீசிங் வந்து ஞாயிற்று நடத்த முடியாது ஆராதனை. வர்றதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. என் மக சிலைக்கு சைக்கிளை சொல்லி விட்டிட்டு போயிருக்கிறா, மூத்த மகன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஜெபம் பண்ணோம். ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறத ஆண்டவர் எங்களுக்கு கனவு கண்டோம். 2 பேரும் ஒன்பது கொடுத்தார். 2 பேர் விடிய காலம் உட்காந்து மூஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு நான் அப்படி கனவு கண்டேன்னு சொன்னேன். நானும் கண்டேன். அது எப்படி நம்புறது? அவர் ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய, எப்படி அதை செய்ய முடியும்? அப்போ இன்னொரு ஆள்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டோம். அவருக்கும் ஒரு ஃப்ரெண்டு. ஏன்னா இந்த மாதிரி கனவு கண்டேன். கண்டிப்பாக செய்வார் ஐயா. அவர் செய்யணும் எப்படி செய்வார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே செஞ்சவர் வெளியே வந்துட்டார். ஆனால் அந்த பிசாசு இன்னும் அவரை விடமானுக்கு. அவர்கிட்ட எனக்கு வேலை கொடுமை கேட்குமா அப்படின்னு சொல்லுவாராம். போ ஜெயபாண்டிகிட்ட போ, அவன் எனக்கு விரோதமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கான், அங்கே போ அப்படி சொல்லுவார். ஒன்று அது நம்மளை வந்து அட்டாச் பண்ணும். கண்டிப்பாக அவர் செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா நாங்கள் 2 பேரும் அந்த வாரம் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். மறுநாளே விழுந்து எரிஞ்சு கால்களை முறிஞ்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டான். அல்லேலூயா. அவர் கால்கையை முறிஞ்சது எனக்கு சந்தோஷம் கிடையாது. நான் ஜெபம் பண்ணேங்கிறத உணர்ந்துக்கிட்டார். அது சொல்லுவையா. இவர் போயிருக்கார். அப்போ லேண்ட் போனதான் அவர் ஒர்க் ஷாப் வச்சுருந்தார், பெரிய ஒர்க் ஷாப். ஃபோன் பண்ணியிருக்கார். நான் அப்படி கீழே விழுந்துட்டேன், நான் ஜிஹெச்சில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போயிருக்கார். போனேன்னு சொன்னாராம், யோ உங்கள் ஃப்ரெண்டு ஜெயபாண்டி ரொம்ப ஜோமட்டாம் போல் தருது, நம்மளை தள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். செஞ்சதுக்கு அடையாளம் வந்துட்டா நான் நம்பவே இல்லை. அவர் எப்படி அதெல்லாம் செய்வார்? நம்ம சும்மா ஞாபகமாக இருக்குமோ? அவர் சொன்னார், உண்மைதாயான்னு சொன்னார். விழுந்தது எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் ஜெபம் பண்ணா கிரியை அழிக்குங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் கத்மயம் அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியல. தேவன் என்னை இந்த பகுதியை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு. சும்மா ஒன்று அப்படி பணத்தோடு வந்து நான் ஒன்றும் செய்யலை. பட்ட பாடுகள் அப்படி 4 தட்டியை வாங்கி பந்தலை போட்டு ஆறாம் நடத்துவோம். நாங்கள் வெள்ளைக்கணும் சாப்பாடு இல்லாமல் உற்சாகமாய் ஊழியம் செஞ்சோம். என் பிள்ளைங்க பேரன் பேத்திகளுக்கு அவங்க அம்மா கடும்பாடு படுவா. இன்றைக்கி நல்லாயிருக்கும். கத்மயம் அல்லேலூயா. ஊழியத்தில் அங்கே யாரோ பணத்தை அள்ளி கொடுத்தாங்க, ஒரு இடத்த வாங்கணும், கட்டணும், 10 பேரை கூட்டினோம். இல்லை ஒரு சபையிலேருந்து 10 பேர்த்த கூட்டு வந்தோம். நாங்கள் பட்ட பாடு அப்படி தான் பட்டோம். ஒவ்வொன்றையும் கூட்டம் அவ்வளோ பாடுபட்டோம். அதுலேயும் பிரச்சனை பண்ணுமா சில ஆளுக்கு. நம்ம ஆளுக்களை சமாளிக்க தான் பெரிய பாடு.
ஆண்டவரை அறியாதவங்க யாருமே எனக்கு எந்த துரோகம் பண்ணவே இல்லை. கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம ஆட்கிட்ட சமாளித்து நான் வந்த பார்த்தீங்கன்னா கேவிக்கு நகர்லேருந்து பட்ட பாடுகள். கேவிக்கு நான் 14 விட்டு தெரு என்ன சொல்லும், ஐயோ தம்பி நல்லா இருக்கான் போனால் சொல்ல, தம்பி நல்லா இருக்கியா தம்பி, தெரியுது உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நல்லா இருக்கான்னு தெரியுது. இல்லை என் சொந்தம் தான். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தெய்வம் என்னை கைவிடவே இல்லை. யார் என்ன செஞ்சாலும் சரி, கிறிஸ்தவர் தான் ஊழியம் செய்யக்கூடிய அந்த வேலையை பண்ணார். நாம் நினைக்கிறோம் செய்வனை வைக்கிறவங்க வேற யாரும் நினைக்கிறோம். ஒரு ஊழியம் செஞ்சவர் தான் அந்த வேலை பண்ணிட்டு இருந்தார். ஊழியம் செய்யணும்னு சொன்னவர் அந்த ஊழியம் நிலைக்கல, அந்த இடமும் நிலைக்கல. என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். அவருடைய குடும்பம் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த அம்மாவை பார்ப்பேன், கஷ்டமா இருக்கும். என்னை பார்த்தா தலையை கவந்து விடும். அவ்வளோ வேலை பார்த்தாங்க எனக்கு இந்த மயிற்சி புறத்தில், இந்த கேவிக்கு நல்ல. என் தெய்வம் என்னை இன்னைக்கு ஒரு கைவிடவே இல்லை. அல்லேலூயா. என்னையும் என் பிள்ளைகளையும் கத்த நல்லா வச்சிருக்காங்க. நான் கடாக்களை தின்னவில்லை, கடாக்களை தின்னவில்லை. எனக்கு வர்ற காணிக்கையை நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், இஷ்டத்துக்கு ட்ரெஸ் அடிக்கலாம். நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். சாப்பிடுவோம், அவ்வளோதான். வயிற்றுக்கு சாப்பிடுவோம். முன்னால் பட்னியாக கிடப்போம், வயிற்றுக்கு சாப்பிடுவோம். பேரம்பேத்தியெல்லாம் வராங்க, வயிற்றுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். பணத்தை விருதாவாக நான் செலவு பண்ணவே மாட்டேன். காணிக்க வரும் சில நேரங்களில், திடீர்னு யாராவது இதையாவது ஒன்று கொடுப்பாங்க. நான் ட்ரெஸ் எடுத்து ராஜா மாதிரி போகணும் நான் நினைக்கவே இல்லை. என் பிள்ளைகளை நல்லா வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் அடித்தார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற செய்வனையாக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது. வஞ்சிக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சொல்ல முடியல. உலகத்தில் எங்கள் ஊரில் சொல்லலாம், நல்ல ஆளுப்போ அவன் அண்டர் கவுண்ட் வேலை பார்க்கான். அண்டர் கவுண்ட்டு என்ன, நீர் ஊற்று இல்லையா, நீர் ஊற்று அண்டருக்கு நம்ம கூடவே இருந்து நமக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கா. நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நான் தெரிஞ்சாலும் தெரியாம மாறி இருக்கிறேன், எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. நீர் பார்த்துக்கிறோம். நான் உம்முடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். கெட்டுப்போனா உம்முடைய ஊழியம் தான் கெட்டு போகும். நீர் பார்த்துக்கிறோம். இதுவரைக்கும் என் தேவன் என்னை கைவிடவே இல்லை. கஷ்டப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். சில காரியங்கள் தாமதமாக இருக்கு. சிலவங்க செஞ்ச பிரச்சனை எனக்கு காலதாமதமாக இருக்கிறது. நெருக்கடிகளை சமாளிச்சிருக்கிறேன், நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறேன், கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறேன். சில காணிக்கைகளை இழந்திருக்கிறேன். கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க, காணிக்கை கொடுக்காத அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என் தெய்வம் இதுவரைக்கும் என்னை நடத்திக்கிட்டே வரேன். கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. நான் வெட்கத்தை விட்டு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டேஜில் என்ன இருக்குது, அந்த ஒரு சகோதரி உலகாட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு உட்காரும்போது லுங்கி கிழிஞ்சிச்சு, பின்னால் சத்தங்கள் டர்ன்னு கிழிஞ்சிட்டு போயிட்டு அவன் சரி பார்த்து, ஜெபாப்பா உங்களுக்கு ஒரு லுங்கி தரட்டா அப்படின்னு கேட்டாங்க. இந்து சகோதரி, ஆண்டவர் அறியாதவன். சரி அப்படின்னு சொன்னேன். அந்த மாப்பிள்ளையிட கேட்டு அவர் லுங்கி தான் புதுசாக கேட்டுவார். அவர் ஆட்டோ ஓட்டினார். அவர் அந்த ஜெபாபாவுக்கு ஒரு லுங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி 1 2 கொடு அப்படின்னு புதுசாக லுங்கி எனக்கு கொடுத்தாங்க. 2 ரவுண்டு 3 ரவுண்டு கட்டியிருப்பார். அந்த 2 லுங்கியை தான் ரொம்ப நாளாக கட்டியிருந்தேன். அதை சொன்னேன், என்ன ஜெபாப்பா இன்னும் அதே சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதை நான் என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கி நான் நிறைய ட்ரெஸ் பண்ணலாம், நீ கொடுத்த லுங்கியை நான் மறக்கவே மாட்டேன். அப்படிலாம் ஊழியம் செஞ்சு தான் வந்தோம். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வண்டி அடிபடுக்க உங்களை சந்தித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன எங்களுக்கு பப்ளிக்கே சொல்கிறீங்களே ஏன் அப்படிவாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காங்க. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம், பட்ட கஷ்டத்தை தாண்டி வாங்க. இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். என் தேவன் என்னை கைவிடலைங்கிறது இதான் சாட்சி. கர்த்தரை அறியாதவங்க எனக்கு உதவி செஞ்சான், கர்த்தரை அறியவே இல்லை அவங்க. கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. அறிந்தவங்க இருந்தாலும் அறியாதவங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறான்.
இந்த சிலுவை எனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாவற்றையும் மாற்றும். அதன் மேலே எனக்கு ஒரு ஜெயம் உண்டு. எனக்கு விரோதமாக செயல்படுற காரியத்திலிருந்து எனக்கு ஜெயம் உண்டு. எனக்கு ஒரு விடுதலை உண்டு. சிலுவை குறித்த உபதேசம் எனக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிற அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் ஜெபம். நிறைய காரியம் இருக்குது. நான் எழுதாத காரியத்தை நான் மேலோட்டமாக உங்களுக்கு பேசியிருக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் எளிமை நிற்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்டு, உடல் மூட எதை ஒடுப்போ. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை ஒடுப்போ. இந்த கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கவலை படுவதினால் நமது உயரத்திலே, கவலை படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமா? முதுகலம் பெறவும் கூடுமா? ஒரு முழம் கூட்ட முடியுமா? முதுகலம் பெறவும் கூடுமா? உயிரால எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ. இந்த கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர்
தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தேடுவோம். முதலாவது நாம் தேவைகளை சந்திப்பார். தேடுவோம். முதலாவது நாம் தேவைகளை சந்திப்போம். உயிர் வாழ எதை கொடுப்போம். உயிர் வாழ எதை கொடுப்போம். உடல் கூட எதை கொடுப்போம். இந்த கவலை கொள்ளா இருங்கள் இருங்கள். கவலை கொள்ளா எல்லாம் உற்சாகமாய் கவலை கொள்ளா இருங்கள். கவலை படுவதினா நமது உயரத்திலே கவலை படுவதினா நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமா? முதுகலன் பெறவும் கூடுமா? ஒரு மலம் கூட்ட முடியுமா? முதுகலன் பெறவும் கூடுமா? உயிர் வாழ எதை கொடுப்போம். எதை கொடுப்போம். உயிர் வாழ எதை கொடுப்போம். கூட எதை கொடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். உங்க கவலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை வைத்தோமா? உங்க பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். சிலுவையை நோக்கி பாரு. இந்த சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க அப்படின்னா, என் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படியான ஒரு அனுபவம், என் சாபத்தை மாற்றக்கூடிய ஒரு அனுபவங்கள், என் சாபத்தை மாற்றின இயேசுடைய சிலுவை, உங்க சாபத்தில் இருந்து உங்களை மீட்டெடுத்த சிலுவை இயேசுடைய சிலுவை. உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியத்திலே உங்களை ஜெயித்த கொடுத்த இயேசுடைய சிலுவை. இந்த சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு பலனா இருக்கு. இந்த சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு மேன்மையா இருக்கு. சிலுவையிலே சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சிலுவையிலே சிந்தின ரத்தம், அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க சாபம் மாறும். இயேசுவே எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, என் சாபத்தெல்லாம் நீங்க சுமந்தீங்களே, என் பாவத்தெல்லாம் என் அக்கிரமங்களெல்லாம் சுமந்தீங்களே, என் வியாதிகளெல்லாம் சுமந்தீங்களே. உங்க சிலுவையினால எனக்கு கொடுத்த விடுதலை, உங்க சிலுவையினால எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ரட்சிப்புக்காக, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகட்டும். உங்க பாவத்தில் சாபத்தில் விடுதலை உண்டாவதாக. உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு நல்ல விடுதலை உண்டாவதாக. எல்லா சாபங்கள் மாறட்டும். உங்க குடும்பத்தின் சாபங்கள் மாறட்டும். உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள் மாறட்டும். சாபங்கள் மாறட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கல்வாரி சிலுவையை ஆண்டவராய் இயேசு அவர் சுமந்ததுனாலே, அந்த சிலுவையை சுமந்ததுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உங்களை தொடர்ந்து வந்த எல்லா சாபத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, எல்லா சாபத்தை மாற்றின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்ட அனைத்து காரியங்களை ஆண்டவராய் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறார்.
உங்களை விடுதலை தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கதாபதமாய் கொடுத்தோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்களும் துதிக்கிறோம். எல்லா தடைகள் மாறும். வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாகிறதெல்லாம் கர்த்தருக்கு மாறட்டும். வரக்கூடிய நன்மைகளுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். நன்மைகள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் கடந்து வரட்டும். ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். பலன் கடந்து வரட்டும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இருக்கிற எல்லா குழப்பங்கள், போராட்டங்கள், பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். எல்லா பில்லிசூனி ஆவியினுடைய கிரைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத வல்லமையின் கிரைகள் அழிக்கப்படட்டும். குடும்பத்தை கெடுக்கிற, நாசப்படுத்துகிற, தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா தடைகளுக்கு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கிரைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விரோதமாக செயல்படுற காரியங்கள், எல்லா வஞ்சகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அழிக்கப்படட்டும். பொல்லாத கிரைகள் செயலிழந்து போவதாக. கூடவே இருந்து கெடுக்கிற, உறவாடி கெடுக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நிர்மலமாக்கப்படட்டும். எல்லாரும் கரங்களை வைத்து, இயேசுவே எனக்கு தந்த எல்லா விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக நீ சிலுவையிலே இரத்தம் சிந்தினதுனால, எனக்காக சிலுவையை சுமந்ததுனால என் சாபம் மாறி இருக்கிறது, என் பாவம் மாறி இருக்கிறது. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தந்ததுக்காக, ஒரு புதிய மனுஷன் எனக்கு தந்ததுக்காக, ஒரு புதிய ஆவி எனக்கு தந்ததுக்காக, ஒரு புதிய ஜீவியத்தை எனக்கு தந்ததுக்காக, ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தந்ததுக்காக, என் பழைய வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை என்னை விட்டு மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க சிலுவையிலே இரத்தம் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தந்ததுக்காக, என் குடும்பத்திலே மாற்றத்தை தந்ததுக்காக, ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்க. எதிர்பார்ப்புகளை நடக்கட்டும். ஆண்டவர் தொழில் வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் நன்மைகள் கடந்து வரட்டும். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. நன்மைகள் கடந்து வருவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக. புதிய பலன் உண்டாவதாக. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகள் நல்ல சுக பிரசவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வருமானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படிப்புக்கு உண்டான தேவையெல்லாம் கத்த சந்திங்க. குடும்ப தேவைகளை சந்திங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லா பிரிவினைகள் இன்னைக்கு மாறி குடும்பத்துக்குள் ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஐக்கியத்தை கெடுக்கிற காரியங்களை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பும் ஐக்கியமும் நம் மனிதனோடு கூட என்ன இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்துக்கு போறவங்க 3 மணிக்கு வாங்க.